சீனு, நில்லுங்க. செய்யற தப்பெல்லாம் செஞ்சுட்டு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டா செஞ்ச பாவமும் பழியும் இல்லைன்னு ஆயிடுமா? ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் என் பையன் அனுபவிக்கிற வேதனையும் வலியும் எனக்கு தான் தெரியும். இங்க பாருங்க, இது கோவில். இங்க நம்ம சண்டையை வச்சுக்க வேணாம். ஏய், இரு இரு இரு. நான் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல, என் கல்யாணம் நின்னு போச்சு. அதுக்கு பரிகாரம் பண்ண தான் வந்திருக்கோம். அம்மனுக்கு நெய் விளக்கு போட வந்தோம். ஏன் கோவில்ல வச்சு கேட்டா உங்களுக்கு மரியாதை குறைவா இருக்கா? இதே என் பையனுக்கு நடந்த மாதிரி உங்க பையனுக்கு நடந்திருந்தா நீங்க என்ன சும்மா விட்டுருப்பீங்களா? இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. நடந்தது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட். அதான் நீங்க கேக்குற பணத்தை நான் கொடுக்கறேன்னு சொன்னேன்ல. ரஜினி, இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க. பணம் காசு கொடுத்துட்டா செஞ்ச தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? மனசாட்சி இருக்கிற யாரும் இப்படி பேச மாட்டாங்க. என் மனசு இன்னும் ஆறல, அது உங்களுக்கு தெரியுமா? இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, செய்றேன். நான் எப்பயும் போலதான் இருக்கேன். இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா அழகா இருக்கேன்னு சொல்றீங்க? அது வந்து நீ எப்பவுமே அழகுதான். ஆனா இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷல். அப்படியா? ஏன்? இன்னைக்கு உன் பர்த்டே இல்ல, அதான் இந்த ட்ரெஸ்ல ரொம்ப அழகா இருக்க. நான் என்ன பண்ண போறேன்னு நீ பார்க்க தானே போற. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீ தப்பிக்கலான்னு மட்டும் நினைக்காத. உண்மை என்னைக்குமே தோக்காத. செஞ்ச தப்புக்கு உன் பையனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தே தீர்வேன். என் பையன் அனுபவிக்கிற வலியும் வேதனையும் உங்க பையனும் அனுபவிக்கணும். அப்பதான் என் மனசு ஆறும். தெரிஞ்சே தப்பு செஞ்சாதான் தண்டனை கொடுப்பாங்க. தெரியாம தப்பு செஞ்சா மன்னிப்பு தான் கொடுப்பாங்க. இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என் பையனுக்கு எதுவும் நடக்க விட மாட்டேன். நீ கோர்ட்டு கேஸ்னு எங்க போனாலும் எனக்கு கவலை இல்லை. என் பையனை நீ எதுவுமே செஞ்சிட முடியாது. அப்படியா? இன்னும் கொஞ்ச நாள்ல உன் பையனுக்கு தண்டனை வாங்கி தருவேன். அப்ப தெரியும் இந்த பெரிய நாய்க்கு யாருன்னு. அதையும் பாத்திரலாம். சரி, ரொம்ப நேரம் பேசிட்டு இருக்கோம். எங்க ஃபேமிலில தாத்தா பாட்டி அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க. எல்லாரும் எனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் கிளம்புறேன். நம்ம ஆபீஸ்ல மீட் பண்ணலாம். சரி. சரி, நான் வரேன். மூச்சு சீரிக்குது நெஞ்சுக்குள்ள, அது குட்டி ரெக்க விரிக்குது. கண்ணுக்குள்ள எவட்டா மூச்சு சீரிக்குது நெஞ்சுக்குள்ள, அது குட்டி ரெக்க விரிக்குது. காணும் யாவிலும்
திடீர்னு எங்கடா போன? அது ஒண்ணும் இல்லம்மா, ஃப்ரெண்ட் ஒருத்தன் வந்தான், அதான் அவன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அதை விடுங்க, நீங்க ஏமா ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க? பார்க்க கூடாத ஆளை பார்த்தா டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்ண சொல்ற? என்னம்மா சொல்றீங்க? அப்படி யார பாத்தீங்க? உங்க அண்ணனை ஆக்சிடென்ட் பண்ணிட்டு பணம் கொடுத்து சரி பண்ண பார்த்தாளே, கொடுமக்காரி, அவளதான் நான் இங்க பார்த்தேன். நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி கேட்டேன், அதுக்கு பதில் சொல்ல முடியாம என்கிட்டயே சவால் விட்டுட்டு போறா அவ. இப்ப எங்க இருக்காங்க அவங்க? இந்நேரம் அவ போயிருப்பா சீனு. வா நம்ம போலாம். சரி இங்க இருக்க வரேன். டேய் டேய் இருமா வரேன். டேய் சீனு.